இந்த வீடியோ உங்க வாழ்க்கையிலேயே நீங்க பார்க்க போற ஒரு பெஸ்ட் வீடியோ. பெண்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த பொண்ணையும் அவங்க யாரா இருந்தாலும் சரி, உங்கள நினைச்சே பைத்தியம் பிடிக்க வைக்கிறது எப்படி? உங்கள அவங்க உயிராகவே நினைச்சு காதலிக்க வைக்கிறது எப்படி? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு பொண்ணு உங்கள முழுசா நேசிக்கணும்னா, அவங்க மனசளவுல உங்களுக்கு பின்னாடியே வரணும்னா, அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். அதுதான் நாடகம். நாடகம்னா என்ன? ஒரு பொண்ணோட மனசை அசைக்கிறது, அவளை இரவும் பகலும் உங்கள பத்தியே யோசிக்க வைக்கிறது. எந்த பொண்ணையும் உங்க பின்னாடியே வரவழைக்க இதுதான் சூப்பர் சீக்ரெட். நாடகம்னா என்னன்னு ரொம்ப கவனமாக கேளுங்க. பெண்கள் இயல்பாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. உணர்வுகளால தான் அவங்க எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. அதனால ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணணும்னா, அவ மனசுல சில உணர்வுகளை ஏற்படுத்தணும். ஒரு பொண்ணு உங்ககிட்ட இந்த 8 விதமான உணர்வுகளை உணர்ந்தா, அவ மூளை அவளை உங்களை லவ் பண்ண வைக்கிற ஹார்மோன்களை வெளியேற்றும். இந்த உணர்வுகளை கொண்டு வரதுதான் நாடகம். இன்னைக்கு நான் சொல்லப் போற ரெசிபியோட பேரு இதுதான். எந்த பொண்ணோட மனசையும் அசைக்க இதுதான் முக்கியம். இதுல ஒரு அம்சம் இல்லைன்னாலும் அவளுக்கு உங்க மேல இருக்கிற ஆர்வம் குறைஞ்சு போயிடும். இந்த வீடியோவுல ஒவ்வொரு அம்சத்தையும் அதை எப்படி உங்க பேச்சிலும் செயலிலும் பயன்படுத்துறதுன்னு நான் விளக்கமாக சொல்றேன். பொதுவாக ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போது 2 வகையான உணர்வுகள் அவங்களுக்கு ஏற்படும். ஒன்று வெளி உணர்வுகள், இன்னொன்று உங்ககிட்ட இருந்து வர உணர்வுகள். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு அழகான இடத்துக்கு போனா அந்த இடத்தோட சூழல்ல அவளுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்கும். இதுதான் வெளி உணர்வுகள். ஆனா உங்ககிட்ட இருந்து வர உணர்வுகள்னா, நீங்க அவளுக்கு ஒரு கதை சொல்றது, அல்லது உங்க 2 பேருக்கும் சண்டை அவளை வருத்தப்பட வைக்கிறது. இது எல்லாமே நீங்க உருவாக்குற உணர்வுகள். ஒரு பொண்ணோட உறவுல வெளி உணர்வுகளுக்கு மதிப்பு கிடையாது. நிறைய பசங்க இந்த தப்பைத்தான் பண்றாங்க. பெண்கள் உணர்ச்சிகளால ஈர்க்கப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டு அவளை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போனா போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. நீங்க ஒரு பொண்ணை சினிமாவுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பாசமான காட்சியை பார்த்து அவ மனம் உருகினா, அவ அந்த படத்தால தான் ஈர்க்கப்படுவா. உங்களால இல்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவளுக்கு என்னென்ன உணர்வுகள் உண்டாகுதுன்னு, அந்த உணர்வுகள் நீங்க பேசுறது, பழகுறது, இது எல்லாத்துலயும் வரணும். இந்த வீடியோவோட கடைசியில அந்த உணர்வுகளை எப்படி நீங்க உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ரகசியம் தெரிஞ்சா 99% பசங்களை விட உங்களுக்கு பெண்களை பத்தி நல்லா புரியும். சரி, முதல் அம்சத்தை பார்ப்போம். ஆர்வம். ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போது கொஞ்சம் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும், அதே சமயம் கொஞ்சம் அலட்சியமாகவும் இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க அவளை பாராட்டும் போதும், அதே சமயம் அவளை கொஞ்சம் குறை சொல்லும் போதும் அவ மனசுல ஒரு பரபரப்பு உண்டாகும். இதை கவனமாக கேளுங்க. ஏன்னா இதை நீங்க வேற எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. தப்பான முறையில ஒரு பொண்ணை பாராட்டுறது அல்லது குறை சொல்றது எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். உதாரணத்துக்கு, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்ல, நீ பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கணும். இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த 2 முறையுமே தப்பு. ஏன்னா இது அவளுக்கு எந்த விதமான பரபரப்பையும் உண்டாக்காது. சரியான முறை இதுதான். நீங்க அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு காட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் அலட்சியமா பேசணும். ஒரு வரி அவளை பாராட்டுற மாதிரி, அடுத்த வரி கொஞ்சம் அலட்சியமாக இருக்கணும். நீ இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்க, ஆனா பிங்க் கலர் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த வாசகத்துல அவளை பாராட்டுறது மூலமாக உங்களுக்கு அவ மேல ஆர்வம் இருக்குன்னு காட்டுறீங்க. அப்புறம் பிங்க் கலர் நல்லா இருந்திருக்கும்னு சொல்றது மூலமாக கொஞ்சம் அலட்சியத்தை காட்டுறீங்க. ஒரு பொண்ணு உங்களுக்கு முக்கியம், ஆனால் அவளை துரத்திட்டே இருக்கிற ஆள் நீங்க இல்லைன்னு இது காட்டும். சரி, ஒருவேளை உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குன்னு காட்டணும்னா நீங்க அந்த வாக்கியத்தை மாத்தி சொல்லணும். இந்த ட்ரெஸ் பிங்க் கலரா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஆனா இப்பவும் உனக்கு நல்லா தான் இருக்கு. மனிதர்களுக்கு கடைசியில கேட்டதுதான் மனசுல நிக்கும். நீங்க அவகிட்ட நீ புத்திசாலி தான், ஆனா உனக்கு பேசுறது தான் அதிகமா வருதுன்னு சொன்னா, அவ மனசுல பேசுறது அதிகம்ங்கிற வார்த்தை தான் பதியும். ஆனா நீ அதிகமா பேசுற, இருந்தாலும் நீ ரொம்ப புத்திசாலின்னு சொன்னா அவளுக்கு நீங்க பாசிட்டிவா பேசுன மாதிரி தோணும். இந்த மனநிலையை தான் நாம இங்கே பயன்படுத்தணும். நீ ரொம்ப அழகா இருக்கன்னு மட்டும் சொன்னா அவளுக்கு எந்த உணர்வும் இருக்காது. ஏன்னா அவ இதை நிறைய தடவை கேட்டிருப்பா. ஆனா நீ ரொம்ப குள்ளமா இருக்க, ஆனா ரொம்ப கியூட்டா இருக்கன்னு சொன்னா அவளுக்கு முதல்ல கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அப்புறம் அவளோட மனசு திரும்பவும் மகிழ்ச்சிக்கு வரும். இந்த உணர்வு அலைதான் அவ மனசுல பரபரப்பை ஏற்படுத்தும். அதனால எப்பவும் உங்க பேச்சுல கொஞ்சம் கவனத்தையும் கொஞ்சம் அலட்சியத்தையும் கலந்து பேசணும். எப்ப நீங்க அவளுக்கு முழு கவனம் கொடுக்கலாம்னா, நீங்க விரும்புற மாதிரி ஒரு விஷயம் அவ செஞ்சா. உதாரணத்துக்கு, நீங்க பச்சை நிறம் பிடிக்கும்னு சொன்ன பிறகு அவ பச்சை நிற சட்டை போட்டு வந்தா, இந்த சட்டை உனக்கு ரொம்ப அழகா இருக்குன்றது சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு கருப்பு நிறம் பிடிக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ கருப்பு சட்டை போட்டு வந்தா, இந்த சட்டை உனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம். மகிழ்ச்சி. ஒரு பொண்ணு உங்க கூட இருந்தா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உங்களை பத்தி நினைக்கும் போதெல்லாம் அவளுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் வரணும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மனநிலையை மாற்றுவது. ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது நீங்க அவளை சிரிக்க வைக்கணும், அவளை மகிழ்விக்க முயற்சி செய்யணும்னு நினைச்சா நீங்க அவளுக்கு ஒரு நல்ல நண்பனாக மட்டும் ஆகிவிடுவீங்க. அவ கூட இருக்கும்போது நீங்களே மகிழ்ச்சியாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், அந்த நேரத்தை ரசிக்கணும்.
நீங்க பேசுறது அவளை சிரிக்க வைக்கணும்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க சந்தோஷமாக இருப்பதை அவ பார்க்கணும். நீங்க என்ன பேசுறீங்க, என்ன செய்றீங்கன்னு அதிகமாக யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க. உங்களுக்கு சிரிப்பு வர்ற விஷயத்த செய்யுங்க. ஒரு பொண்ணு உங்க கூட இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, முதல்ல நீங்க மகிழ்ச்சியாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு பிடிச்சத பத்தி பேசுங்க. ஒரு பொண்ணு உங்க கூட இருக்கும்போது, நீங்க என்ன உணர்றீங்களோ, அதே தான் அவளும் உணருவா. அதனால நீங்க எத நேசிக்கிறீங்களோ, எத பத்தி பேசும்போது சந்தோஷமாக இருப்பீங்களோ, அத அவகிட்ட பேசுங்க. நீங்க பயணம் செய்யறது பிடிச்சிருந்தா, உலகம் முழுக்க சுத்தி பார்க்கிற உங்கள் கனவுகள பற்றி பேசுங்க. உங்களுக்கு தொழில் தொடங்க ஆசை இருந்தா, உங்க லீடர்ஷிப் குணத்தை காட்டுங்க. உங்க உற்சாகத்தை அவகிட்ட காட்டுங்க. எதிர்மறையான விஷயத்தை நேர்மறையாக மாற்றுவது. எதிர்மறையாக தோன்ற ஒரு விஷயத்தை எப்படி நேர்மறையாக மாற்றுவதுன்னு ஒரு பார்முலாவை சொல்றேன். இத நீங்க வாழ்க்கையில் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கலாம். அவளோட தோற்றம் அல்லது குணத்துல ஒரு குறை இருக்கிறத பார்க்கணும். அத பத்தி சொல்லணும். அத உடனே நேர்மறையாக மாற்றி அவளை சந்தோஷப்படுத்தணும். உதாரணத்துக்கு, அவ அதிக மேக்கப் போட்டிருந்தா, எப்பவும் இவ்ளோ மேக்கப் போடுவியா? இல்ல இன்னைக்கு மட்டும் தானா? ன்னு கேட்கலாம். அவ ஏதாச்சும் பதில் சொன்னா, உடனே பரவாயில்ல, இதுல கூட நீ கியூட்டா தான் இருக்கன்னு சொல்லலாம். இங்க அவளோட தோற்றத்த பத்தி சொல்லிட்டு, அத பாசிட்டிவாக மாத்துறீங்க. இத நீங்க செய்யும்போது அவ சிரிக்க ஆரம்பிப்பா. இது ரொம்ப நல்ல வழி. எதிர்பார்ப்பு. உங்க கூட பேசும்போது, அவ ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஒரு விஷயத்த திடீர்னு பாதியிலேயே நிறுத்தணும். அவ உற்சாகத்தின் உச்சத்தில் இருக்கும்போது, அவளை எதிர்பார்ப்போட நிறுத்தி வைக்கணும். உதாரணத்துக்கு, ஐயோ நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இரு ஒரு முக்கியமான போன் கால் பண்ணிட்டு வந்து சொல்றேன். உன்கிட்ட ஒரு விசித்திரமான விஷயம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். உனக்கு என்னன்றது தெரியுமா? ன்னு கேட்டுட்டு அவ கேட்டா, இப்போ அதுக்கு நேரம் இல்ல, அப்புறம் சொல்றேன் அன்று சொல்லிட்டு வேற ஏதாவது பேச ஆரம்பிக்கணும். இன்னொரு உதாரணம். பொண்ணுங்க கிட்ட எனக்கு பிடிக்காத 2 பழக்கங்கள் இருக்கு. முதல் பழக்கம், அவங்க மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இது அமைதியாக இருக்கணும். அவ என்னன்னு கேட்டா, நீ இப்போ அத கேட்க ரெடியாக இல்லை. அப்புறம் சொல்றேன் அன்னு சொல்லிட்டு அடுத்த தலைப்புக்கு போயிடணும். பெண்களுக்கு எதையும் உடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும். நீங்க அவளை காக்க வைக்கும்போது, அவளோட ஆர்வம், ஆசை மற்றும் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எல்லாம் அதிகமாகும். இது உங்கள பத்தி நாள் முழுக்க யோசிக்க வைக்கும். ஒரு பொண்ணு கூட பேசும்போது, அது அவளுக்கு போர் அடிக்கும் அளவுக்கு பேசக்கூடாது. உரையாடல் நல்லா போயிட்டு இருக்கும்போது, அத முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி விடணும். பெரும்பாலான ஆண்கள் ஒரு டேட்ட முடிக்கும்போது, திரும்ப சந்திப்போம் அல்லது நான் உனக்கு ஃபோன் பண்றேன் அன்னு சொல்லுவாங்க. ஆனா, அத செய்யக்கூடாது. அடுத்த டேட்ட பத்தி பேசாமலேயே கிளம்பணும். இது ஏன் முக்கியம்னா, அவளுக்கு நீங்க அவள பிடித்து இருக்கிறதா இல்லையான்னு தெரியாது. இது அவள உங்கள பத்தி அதிகமா யோசிக்க வைக்கும். அவ ஏன் அடுத்த டேட்ட பத்தி கேட்கலன்னு யோசிப்பா. உங்க மேல அவளுக்கு இருக்கிற ஆர்வம் எவ்வளோன்னு அவளால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு பெண் குழப்பமான நிலையில் இருந்தா, அவளுக்கு உங்க மேல ஆர்வம் இருக்கா, இல்லையான்னு தெரிஞ்சுக்க எப்பவும் முயற்சி செய்வா. இது உங்கள நோக்கி அவளை இழுக்கும். நாடகம், இந்த உணர்வு, ஒருவேளை அந்த பெண் உங்களை இன்னும் முழுமையாக லவ் பண்ண ஆரம்பிக்கலன்னா, நீங்கள் அவள் மேல் ஆர்வம் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவளுக்கு தெரிவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால், உங்களை அவளுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பதை அவளிடம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. பெரும்பாலான படங்கள்ல, ஒரு பையன் அவளை எவ்வளவு லவ் பண்றான்னு அவகிட்ட சொன்னா, அவ அவனை விரும்புவான்னு காட்டுவாங்க. ஆனா, நிஜ வாழ்க்கையில இது வேலை செய்யாது. நான் உன்னை லவ் பண்றேன் அவகிட்ட சீக்கிரமா சொன்னா, அவளுக்கு உங்க மேல இருக்கிற ஆர்வம் குறைஞ்சு போயிடும். ஏன்? ஏன்னா நீங்க உங்க மேல இருந்த ரகசியத்தை கொன்னுட்டீங்க. உங்களுக்கு அவ மேல ஆர்வம் இருக்கா, இல்லையான்னு அவளுக்கு தெரியாத வரைதான் அவளுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனாலதான் நிறைய ஆண்கள் லவ் பண்றேன்னு சொன்ன அப்புறம் அந்த பெண் அவங்கள ஒதுக்கி விடுறாங்க. ஆக, உங்க உணர்வுகளை அவகிட்ட சீக்கிரமா சொல்லாதீங்க. அவளை உங்களை பத்தி ஊகிக்க வைக்கணும். இப்படி முக்கியத்துவம், ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றேன்னு உங்ககிட்ட சொன்ன அப்புறம் நீங்க அவ மேல ஆர்வம் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் அவளை விரும்புவதை விட அவ உங்களை அதிகமாக விரும்பணும். இதை எப்படி செய்யறது? உங்க கொள்கைகளை மீறினால் அந்த உறவிலிருந்து நீங்க வெளியேற தயங்க மாட்டீங்கன்னு அவளுக்கு காட்டணும். ஒரு நல்ல பையன் தன்னோட கொள்கைகளை விட ஒரு பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அவனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். உதாரணத்துக்கு, உங்களுக்கும் உங்க காதலிக்கும் சண்டை வந்திருக்கு. அவ உங்களை விட்டு போறேன்னு மிரட்டுறா. சாதாரண பையனை அவளை சமாதானப்படுத்த ஏதாவது செய்வான். அவளுக்கு பிடிக்காததை செய்வான். ஆனால் ஒரு நல்ல பையன் என்ன செய்வான்? அவள், நான் உன்னை விட்டு போக போறேன். அவன், ஓகே, எப்படியும் நம்ம சேர்ந்திருக்க மாட்டோம். நீயும் மைக்கேலும் நல்ல ஜோடியா இருப்பீங்க சொல்லிட்டு போயிடுவான். ஒரு நல்ல பையன் தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டான். அவனுக்கு நிறைய ஆப்ஷன்கள் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ரகசியம். ஒரு பொண்ணு உங்களை பத்தி அதிகமாக தெரிஞ்சுக்க ஆர்வம் கொள்ளணும். இதுக்கு நீங்க அவகிட்ட எல்லா தகவல்களையும் உடனே சொல்லக்கூடாது. பல ஆண்கள் ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்டா எல்லா பதிலையும் விளக்கமாக சொல்லுவாங்க. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க அன்னு கேட்டா, நான் எக்ஸ் கம்பெனில வேலை பார்க்கிறேன் அன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதிக தகவல்களை
சீக்கிரமா சொல்றது அவளுக்கு உங்க மேல இருக்கிற மதிப்பை குறைக்கும். இதை எப்படி சரியா செய்யறது? நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க என்று கேட்டா நீங்க நிறைய பதில்களை சொல்லலாம். நான் ஒரு பதிலை சொல்றேன். இது எப்போதும் வேலை செய்யும். ஊகிச்சு பாரு. நீ சரியா சொன்னா நான் உனக்கு டின்னர் வாங்கித் தரேன். அவ சரியா ஊகிச்சா நீங்க டின்னர் வாங்கித் தரணும். இது இன்னொரு டேட்டுக்கு வழிவகுக்கும். அவள் ஊகிக்கலைன்னா அதுதான் நீங்க விரும்பினது. அவளை ரகசியமாக வைக்கிறீங்க. பொறாமை. ஒரு பொண்ணு உங்க மேல பொறாமப்படணும். நீங்கள இன்னும் உறவில இல்லைன்னா அவ உங்ககிட்ட நீங்க வேற பொண்ணுங்க கூட பழகுறீங்களா என்று கேட்டா, ஆமா சில பொண்ணுங்க கூட வெளியே போறேன்னு சொல்ல தயங்காதீங்க. இப்படி சொல்றது அவளை பொறாமைப்பட வைப்பது மட்டும் இல்லாம உங்களை அவ கூட வச்சுக்க அவள் இன்னும் அதிகமாக முயற்சி செய்வா. ஏன்னா அவ உங்களை விட்டு விலகி போனா நீங்க இன்னொரு பொண்ணு கூட போய்விடுவீங்கன்னு அவளுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தா அவன் கொஞ்சம் பொறாமப்படுறது நல்லது. நீங்கள் அப்பப்ப மற்ற பெண்கள் கிட்ட பேசலாம் அல்லது பெண் நண்பர்களோட வெளியே செல்லலாம். ஆனால் அவள் பொறாமைப்பட்டா நீங்கள் அவளுக்கு தான் முக்கியம் என்று அவளுக்கு புரிய வைக்கணும். பெண்களுக்கு பொறாமை உணர்வு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட மற்ற பெண்களோட போட்டி போட்டு ஜெயிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். இப்படி நீங்க அவளுக்கு ஒரு பிரைஸ் மாதிரி தெரிவிங்க. இது அவளை உங்களுடன் அதிகமா பிணைக்கும். ஒரு பாதுகாப்பு. ஒரு பொண்ணு உங்க கூட பாதுகாப்பாக உணர்ந்தா மட்டும்தான் அவ உங்க கூட ஒரு உடல் ரீதியான உறவுக்கு வருவா. பாதுகாப்பு உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு மிக முக்கியமான டிப்ஸை நான் சொல்றேன். நீங்க என்ன மாதிரி ஆள்னு அவகிட்ட காட்டுறது உங்க உண்மையான குணத்துக்கு ஒத்ததாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பத்தி பேசுறான். அந்த பொண்ணு பாப் மியூசிக் பிடிக்கும்ன்றது சொன்னா இவன் உடனே பாப் மியூசிக் பத்தி பேச ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு போய் பாப் மியூசிக் பத்தி நிறைய படிக்கிறான். இங்க இவன் அவளை சந்தோஷப்படுத்த தன்னுடைய உண்மையான குணத்துக்கு எதிராக செயல்படுறான். இப்படி ஒரு பொண்ணை மகிழ்விக்க உங்க குணத்துக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாது. உங்க உண்மையான குணம் என்னன்னு அவளுக்கு நீங்க காட்டணும். அப்பதான் அவ உங்க கூட பாதுகாப்பாக உணர்வா. ஏன்னா நீங்க உண்மையா இருக்கீங்க, போலியான ஆள் இல்லைன்னு அவ புரிஞ்சுக்குவா. சவால். ஒரு பொண்ணு எல்லாத்துக்கும் சரி சரி ஆமாமா ஆமாமாம்னு சொன்னா அவளுக்கு உங்க மேல ஆர்வம் இருக்காது. அவளுக்கு ஒரு சவால் வேணும். நீங்க எல்லாத்துக்கும் சம்மதம் சொன்னா நீங்க உங்களுக்கான மரியாதையை தேடலைன்னு அவளுக்கு தெரியும். உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாத போது மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். அந்த பயம்தான் பெண்களுக்கு தன்னுடைய கருத்துக்கு எதிரான ஆண்கள் பிடிக்காது அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை உருவாக்கும். ஆனா உண்மை என்னன்னா பெண்களுக்கு சவால் தான் பிடிக்கும். நீங்க அவ சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டினா நீங்க ஒரு சவாலா இருக்க மாட்டீங்க. இந்த எல்லா உணர்வுகளையும் ஒரு சரியான கலவையாக பயன்படுத்தினா எந்த பொண்ணையும் உங்க பின்னாடியே வர வைக்கலாம். எப்பவும் ஒரு உணர்வை மட்டும் காட்டக்கூடாது. அதுவும் போர் அடிச்சு போயிடும். நீங்க எப்பவும் ஒரு பொண்ணுக்கு புரியாத மாதிரி இருக்கணும். அவ அடுத்தது என்ன செய்வீங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கணும். உங்க பேச்சு செயல் எல்லாத்துலயும் கொஞ்சம் ரகசியமும் எதிர்பாராத விதமாக நடந்து கொள்றதுமாக இருக்கணும்.